வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ராம் சரண் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள பெட்டி திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தான் வாழ்கிற ஊரில் வந்துட்டு ட்ரெயின் நிற்காது, அதே மாதிரி அந்த ஊர் மக்களுக்கு அடையாளம் அப்படிங்கிறதே இருக்காது. ஸோ அந்த விஷயத்தை ஸ்போர்ட்ஸ் மூலமாக எப்படி மாற்றி காட்டுறாரு நம்ம ராம் சரண் அவர்கள் அப்படிங்கிறது இந்த திரைப்படத்தினுடைய பிளாட். இந்த திரைப்படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் சத்தியமாக சொல்கிறேன் நண்பர்களே, இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கே இடம் இல்லை. ஏன்னா இந்த படத்தினுடைய கதைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்கு தப்பாக போகும். அதாவது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவர் கிரிக்கெட் விளையாட்டுருப்பார், அப்புறம் குஸ்திம்பாங்க, அப்புறம் திடீர்னு ரன்னிங் ரேஸும்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்ன கதை, எதை நோக்கி படம் போகுதுன்னு ஒரு வெங்காயமும் புரியாத மாதிரி எக்கு தப்பாக போகும். இந்த ஊரில் வந்துட்டு ட்ரெயின் நிற்காதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கதை நிற்கவே நிற்காது, போய்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டோரி வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஒரு கன்ஃபர்மேஷனே பண்ண முடியாது. இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கானுங்க. ரெண்டாவது வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேங்கிற ஒரு விஷயமே அந்த படத்தில் இல்லை. ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் சுத்தமாக ஒட்டாது. எந்த சீன் தேவையான சீனு, எந்த சீன் தேவையில்லாத சீனை கண்டே பிடிக்க முடியாது. அந்த ரேஞ்சுக்கு ஸ்க்ரீன் பிளேவே சுத்தமாக இந்த படத்தில் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்து வந்துட்டு கேரக்டர் டிசைனிங்கிற ஒரு விஷயத்த பண்ணவே இல்லை நம்ம டேரக்டரு. சும்மா நம்ம ராம் சரண் அவர்களை எந்த அளவுக்கு மாசாக காட்டலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிச்சு பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி சுற்றி இருக்கக்கூடிய எந்த கேரக்டருமே மனசில் நிற்காதுங்க. இப்படி இந்த படத்துக்கு தேவையாக இருக்கக்கூடிய முக்கியமான 3 விஷயம், அதாவது கேரக்டர் டிசைனிங், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, இந்த 3மே அவுட்டு இந்த படத்தில் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் நம்ம ஜான்வி கபூர் அவர்கள் இருக்காங்க, அப்புறம் நம்ம சிவராஜ்குமார் அவர்கள்லாம் வராரு. அவங்களாம் எதுக்கு வராங்க? நம்ம ஜான்வி கபூர்லாம் வந்துட்டு கொடுத்த காசுக்கு கிளாமராக வந்துட்டு உடம்ப காட்டிட்டு போகிறதுக்காகவே வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரோலே சுத்தமாக கிடையாது. அப்புறம் அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கன்றாவின் உச்சக்கட்டம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த மாதிரி கேவலமான காட்சிகளெல்லாம் லவ் சீன்ஸாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சின்ன ஸ்பாய்லர் ஒன்று சொல்கிறேன், ஒரு சீன் ஒன்று சொல்கிறேன், நீங்களே விழுந்து சிரிப்பீங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட எப்படி தெரியுமா ப்ரப்போஸ் பண்ணுவார்? அதாவது நம்ம ஜான்வி கபூர் அவர்கள் வீட்டில் தனியாக இருக்கிறப்போ கரண்ட்டை கட் பண்ணிட்டு போய் முத்தத்தை கொடுத்துட்டு வர்ற மாதிரி காட்டுவாங்க நம்ம ராம் சரண். அதெல்லாம் பார்க்குறக்கு இதெல்லாம் எப்படா எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு ஹீரோவாக காட்டுறீங்க, அந்த கேரக்டர் வந்துட்டு தனியாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட போய் ஒரு மாதிரி ஹராஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். இதெல்லாம் எப்படி எந்த கணக்கில் அதை ஹீரோயிசம்னு எடுத்துக்கிறது? அதுக்கப்புறம் ஒரு ப்ரப்போசல் டைலாக் ஒன்று வரும் பாருங்க. சில பேர் வந்து ரோஜாவை கொடுத்து காதலை சொல்லுவாங்க, சில பேர் வந்துட்டு கடிதத்தை கொடுத்து காதலை சொல்லுவாங்க. ஆனால் இந்த மலைவாசி எனக்கு என்னம்மா தெரியும், முத்தத்தை கொடுத்து தானம்மா எனக்கு காதலை சொல்ல தெரியும்னு ஒரு மாதிரி பரிதாபமாக சொல்லுவார் பாருங்க. அந்த சீன்லாம் வந்துட்டு தியேட்டரு கலகலன்னு சிரிக்கிறாங்க, என்ன கருமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மட்டமான லவ் சீன்ஸு. அதாவது நண்பர்களே, இந்த படம் ஆரம்பித்து கரெக்டாக 10வது நிமிஷத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்டிக்கு பில்டப் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பில்டப்பை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் தெரிச்சு ஓடிடுவீங்க. அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டப் இருக்கும். எனக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு, ஓகே படம் காலி, தப்பான ஒரு இடத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு இன்ட்ரோன்னு போட்ட உடனே தெரிச்சு ஓடலாம் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். ஏதோ ரிவ்யூ பண்ணணும், செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் ரிவ்யூ பண்ண முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக கஷ்டப்பட்டு தான் உட்காந்துருந்தேன். ஒரு கட்டத்தில் ரிவ்யூவே பண்ண வேணாம் இந்த படத்துக்கு, நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போனா போதுண்டா அப்படிங்கிற ஃபீலுக்குலாம் வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ராம் சரண் அவர்கள் எவ்வளோ பெரிய ஆக்டர், அவருடைய திரைப்படம்னா எந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டு எடுப்பாங்க. ஆனால் நம்ம ராம் சரண் படத்தை பட்ஜெட்டே இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காரு நம்ம டேரக்டர். அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்ல காட்டுது. ஸோ அவங்க ஊரில் வந்துட்டு ட்ரெயின் நிற்காது, அந்த ட்ரெயின் போகிற ட்ராக்கு, அந்த ட்ரெயின் பக்கத்தில் மக்கள் நிற்கிறாங்க, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட்டு போட்டு எடுக்க முடியாதா? இதெல்லாம் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் பண்ணுறாங்கிற பேரில் கேவலமாக பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது செலவே இல்லாமல் அந்த சீன்லாம் எடுத்துடணும்னு சொல்லிட்டு தான் நினச்சிருக்காங்க போல. அவ்வளோ அசால்ட்டாக விட்டுருக்காங்க. விஎஃப்எக்ஸ் தானே, அதை யார் கண்டுக்க போகிறான், விட்டுரு, அதை அப்படியே விட்டுருங்கிற மாதிரி அப்படியே விட்டு வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ. அதுக்கப்புறம் லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. இந்த அப்புறம் கமர்ஷியல் படம்னா லாஜிக் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருப்பீங்கல்ல. இந்த கருப்பு திரைப்பட ரிவ்யூ போட்டப்போ அதான் சொன்னீங்க. இப்போ போய் பாருப்போ, இதுவும் கமர்ஷியல் படம் தான். இந்த படத்தில் நீ லாஜிக் பார்க்காம நீ எத்தனை சீன் பார்த்துருவேன்னு நானும் பார்க்குறேன். அதாவது நம்மால் பெட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒலிம்பிக்லலாம் கோல்டு மெடல் அடிச்சிருக்கிறாங்கிற ரேஞ்சுக்கு காட்டுறாங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸ் கமிட்டியிலிருந்து வந்த ஒரு நபருக்கு நம்ம பெட்டியே தெரியாதாமா. அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ட கேவலமான லாஜிக் மிஸ்டேக்லாம் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் கமர்ஷியல் படம்னா லாஜிக் பார்க்கக்கூடாது ப்ரோ, அதை என்ஜாய் பண்ணும் ப்ரோ, செலிப்ரேட் பண்ணும் ப்ரோன்னு ஒரு கும்பல் இருப்பீங்கல்ல, அவங்களெல்லாம் உட்காந்து இந்த படத்தை பார்க்க வைக்கணும். இதுவும் கமர்ஷியல் படம் தான். அதுக்கப்புறம் மியூசிக் நண்பர்களே, என்னங்க இது ஏஆர் ரஹ்மான் அவருடைய மியூசிக்காங்க இது. அவர் எப்பேற்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர். இந்த படத்துக்கும் மியூசிக்குக்கும் வந்து பார்த்தோன்னா துளி கூட ஒட்டலை. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த படத்துக்கு நீங்கள் எந்த மியூசிக் போட்டாலும் ஒட்டவே ஒட்டாது. அந்த சிக்ரி சிக்ரிங்கிற அந்த ஒரு சாங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெலுங்கு வெர்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு, தமிழ் வெர்ஷன் அவ்வளோவா அட்ராக்டிவாக இல்லை. பட் மியூசிக் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பாட்டெல்லாம் எதுவும் கேட்குற மாதிரியே இருக்காது.
அப்புறம் மியூசிக்குமே இந்த படத்துக்கு சுத்தமாக ஒட்டாது. நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் மியூசிக் போட்டாரான்னு சந்தேகம் வந்துடும். அந்த ரேஞ்சுக்கு தான் மியூசிக்குமே இருந்துச்சு. அவரே இந்த படத்தை பார்த்துட்டு என்னடா இவ்வளோ கன்றாவியாக இருக்குது, இதுக்கு என்னடா நான் மியூசிக் போடுறதுன்ட்டு அவரே ஏதோ ஒன்று போட்டு விட்டு அனுப்பிச்சு விட்டார் போல. நான் 2026 பார்த்ததுலேயே காட்டு மொக்க படம் உட்காரவே முடியாமல் என்ன ஓட விட்ட படம் எதுனா அது கண்டிப்பாக பெட்டி தான். நான் வந்துட்டு ராஜசாபுக்கே வந்து முட்டு கொடுத்தெல்லாம் நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஓரளவுக்கு வந்துட்டு ஸ்டோரி இருக்குது, ஸ்க்ரீன் பிளே தான் நல்லா இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த படத்துக்கு அப்படி கூட எனக்கு வாயில் வர மாட்டேங்குதுங்க. அந்த கேவலமாக வந்து பார்த்தோன்னா எடுத்து வச்சிருக்கானுங்க படத்தை. நம்ம சிம்புக்கு எப்படி ஒரு ட்ரிபிள் ஏ திரைப்படம் அமைஞ்சதோ அந்த மாதிரி நம்ம ராம் சரண் அவர்களுக்கு இந்த பெட்டி. அவ்வளோதாங்க, எண்ட் ஆஃப் த ரிவ்யூ. ஸோ இந்த படத்தை கலாய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த படத்தை நம்ம ரோஸ்ட் வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறத நான் பிளானாக வச்சிருக்கேன். ஓடிடியில் மட்டும் வரட்டும், வச்சு செய்யலாம். எனக்கு தெரிஞ்சு ரவுண்டு கட்டி அடிக்க போகிறானுங்க இந்த படத்தை நம்ம யூடியூபர்ஸ் எல்லாம். நம்ம பசங்களுக்கெல்லாம் வெறியான ஒரு கண்டென்ட் சிக்கியிருக்கு. இந்த படம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ரோஸ்ட் எல்லாம் போட்டாங்கன்னு வைங்களேன், வியூஸ் தெரிச்சிரும். அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு காட்டு மொக்க படமாக எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இத்துடன் இந்த திரைப்படத்தை நான் முடிச்சுக்கிறேன். இந்த படம் வரட்டும், அப்புறம் இதை வச்சு செய்யலாம். சரி, ஓகே நண்பர்களே, இந்த ஒரு திரைப்படத்துக்கு நம்மளுடைய ரேட்டிங்ஸ் என்னன்னா 3/10. ஸோ நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.